இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரின் நாளாக அமைய உங்களுக்காக ஜெபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அருட்தந்தை ரமேஷ் கிறிஸ்டி. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். ஆண்டவரது இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மீறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பு வேண்டி செபிப்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக. ஆமென். ஜெபிப்போமாக. அன்பே ஊற்றாகிய தகப்பனே, ஒரு புதிய நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் தட்டி எழுப்பி வாழுவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறீரே, உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். மேலும் தகப்பனே, இன்றைய நாளிலே தங்களது பிறந்த தினத்தை, திருமண ஆண்டை, குருக்கள், துறவியர்கள் அவர்களது ஆசிரின் நாட்களை நினைத்து உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்ற இந்த தருணத்தில் அத்தனை பேரினுடைய நன்றிகளையும் ஏற்றுக்கொள்வீராக. எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய செட்டையின் மறைவில் வைத்து பத்திரப்படுத்தி பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி காத்தருள வேண்டும் என்று உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பர்களே, எங்களிடம் இருந்து நீங்கள் பெற்றுக்கொண்ட முறைமையின்படி ஒழுகாமல் சோம்பித் திரியும் எல்லா சகோதர சகோதரர்களிடம் இருந்தும் விலகி நில்லுங்கள் என நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நாங்கள் உங்களுக்கு கட்டளையிடுகிறோம். எங்களைப் போல் ஒழுகுவது எப்படி என்பது உங்களுக்கு தெரியும். ஏனெனில் உங்களிடையே இருந்தபோது நாங்கள் சோம்பித் திரியவில்லை, எவரிடமும் இலவசமாக நாங்கள் உணவருந்தவில்லை. மாறாக உங்களுள் எவருக்கும் சுமையாய் இராதபடி ராப்பகலாய் பாடுபட்டு உழைத்தோம். எங்களுக்கு வேண்டியதை பெற உரிமை இல்லை என்பதால் அல்ல, மாறாக நீங்களும் எங்களைப் போல நடப்பதற்காக உங்களுக்கு முன்மாதிரி காட்டவே இவ்வாறு செய்தோம். உழைக்க மனமில்லாத எவரும் உண்ணலாகாது என்று நாங்கள் உங்களிடையே இருந்தபோதே உங்களுக்கு கட்டளை கொடுத்திருந்தோம். அமைதியை அருளும் ஆண்டவர் தாமே எப்பொழுதும் எல்லா வகையிலும் உங்களுக்கு அமைதி அளிப்பாராக. ஆண்டவர் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. இவ்வாழ்த்தை பவுலாகிய நான் என் கைப்பட எழுதுகிறேன். நான் எழுதும் திருமுகம் ஒவ்வொன்றுக்கும் இதுவே அடையாளம். இதுவே நான் எழுதும் முறை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர், நீர் நட்பெரும் நலமும் பெறுவீர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பேறு பெற்றோர்.
ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும் ஆடவர் இத்தகைய ஆசி பெற்றவராயிருப்பர். ஆண்டவர் சீயோனில் இருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக. வாழ்நாளெல்லாம் நீர் எருசலேமின் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக. ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பேறு பெற்றோர். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவின் வார்த்தையை கடைப்பிடிப்போரிடம் கடவுளின் அன்பு உண்மையாகவே நிறைவடைகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு கூறியது, வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! ஏனெனில் நீங்கள் வெள்ளை அடித்த கல்லறைகளுக்கு ஒப்பானவர்கள். அவை புறம்பே அழகாக தோற்றமளிக்கின்றன, அவற்றின் உள்ளேயோ இறந்தவர்களின் எலும்புகளும் எல்லா வகையான அழுக்குகளும் நிறைந்திருக்கின்றன. அவ்வாறே நீங்களும் வெளியே மக்களுக்கு நேர்மையாளர்களாய் தோற்றமளிக்கிறீர்கள், ஆனால் உள்ளேயோ போலித்தனமும் நெறிகேடும் நிறைந்தவர்களாய் இருக்கிறீர்கள். வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! ஏனெனில் நீங்கள் இறைவாக்கினர்களின் கல்லறைகளை கட்டுகிறீர்கள், நேர்மையாளர்களின் நினைவு சின்னங்களை அழகுபடுத்துகிறீர்கள். எங்கள் மூதாதையர் காலத்தில் நாங்கள் இருந்திருந்தால் இறைவாக்கினர்களின் கொலைக்கு உடந்தையாக இருந்திருக்க மாட்டோம் என்கிறீர்கள். இவ்வாறு உங்கள் இறைவாக்கினரை கொன்றவர்களின் வழிமரபினர் என்பதற்கு நீங்களே சாட்சிகள். உங்கள் மூதாதையர் செய்த கொடுமையின் அளவுக்கு நீங்களும் செய்து முடியுங்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பின் உள்ளங்களே, இயேசு கிறிஸ்து ஆண்டவர் இன்னைக்கு இந்த பரிசேயர்கள் எல்லாம் பார்த்து ரொம்பவும் கடுமையான வார்த்தைகளில் பேசுகின்றார். ஏன் பேசுகிறார் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா? ஏன்னா அவங்கள ஆண்டவர் சபிக்கும்படியாக பேசினாரா? கிடையாது. உண்மையில் பரிசேயர்கள் அப்படின்னா யாரு தெரியுமா? இன்னைய தேதிக்கு குருக்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட தன்னுடைய குருக்களை, தன்னுடைய சொந்த ஜனங்களை தெய்வமே சபிப்பாரா? கிடையாது. அவர் ரொம்ப கண்டிப்பான வார்த்தைகளோடு இவர்களிடம் பேசுறாரு. அப்படின்னா எதற்காக? அப்படின்னா அவர்கள் செய்கின்ற காரியங்கள் சரியானவையாக இல்லை. இப்போ அவர்கள் இருக்கின்ற நிலை ஒரு அதிகார நிலை. அந்த அதிகாரத்தின் நிலையில இருந்து கொண்டு என்ன பண்றாங்க? அடுத்தவர்களை, மக்களை வழி நடத்துவதற்கு பதிலாக அவர்களை ரொம்பவும் கஷ்டப்படுத்தி, அவர்களை எவ்வளவு பாரப்படுத்த முடியுமோ அவ்வளவு பாரப்படுத்தி தாங்கள் சொகுசாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதைத்தான் ஆண்டவர் வெறுக்கின்றார். இதுதான் வேண்டாம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகின்றார். இன்னைக்கு குருக்களுடைய வாழ்க்கையை பாருங்க. வெளிப்புற தோற்றத்தில் குருக்களின் வாழ்க்கை சௌகரியமானதாக இருக்கலாம், தோன்றலாம். ஆனால் அது உண்மையானது கிடையாது. எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனையோ, ஏதோ ஒரு சிக்கலோ, ஏதோ ஒரு சவாலோ இருப்பது சகஜம். அது பொதுமக்களுக்கு மாத்திரம் கிடையாது. அருள்நிலையில் இருக்கக்கூடிய குருக்கள், துறவியர்கள் எல்லாருக்குமே அது பொதுவானது தான். ஏன்னா உங்களுக்குள்ள நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். சாதாரண ஜனங்கள் உங்களுக்குள்ள நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். உங்களுக்கு குடும்பம் இருக்குது, நீங்க விரும்பினா உங்க மனைவியிடம் பகிர்ந்து கொள்ளலாம், உங்க கணவரிடம் பகிர்ந்து கொள்ளலாம், அல்லது பெற்றோரிடம், பிள்ளைகள் பகிர்ந்து கொள்ளலாம். இப்படி நீங்க நண்பர்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம். அப்படி நீங்க உங்களது கஷ்டங்களை, பிரச்சனைகளை, சவால்களை பகிர்ந்து கொள்ளலாம். ஆனா இதுவே குருத்துவத்துல குருக்களிடமோ அல்லது போனால் துறவியர்களிடமோ ஏதாவது சவால்கள் இருந்தால்
அதை போய் யாராவது ஒரு குடும்பத்திடம் நாம் பகிர்ந்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. ஏன்னா மக்கள் எப்பொழுதும் குருக்களை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, நாங்கள் அவர்களிடம் போய் அட்வைஸ் எடுத்துக்கணும், அவங்க எங்ககிட்ட வந்து அட்வைஸ் எடுப்பது கிடையாது. இன்னும் சொல்ல போனால் குருக்களை ஒரு படி உயரமாக வைத்திருக்கிறார்கள். அப்போ மக்கள் அப்படி வைத்திருக்கிற வேளையில் குருக்களால் மக்களிடம் போய் தங்களது சவால்கள் எல்லாம் தெரிவிச்சுக்க முடியாது. இதை இன்னும் ஆழமாக சொல்ல போனால் குருக்களது வாழ்க்கை இலகுவான வாழ்க்கை அப்படின்னு கிடையாது. அது போன்றுதான் பொதுவான வாழ்க்கை இலகுவானது கிடையாது. ஏன்னா எல்லா வாழ்க்கையிலும் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் சவால்களும் இருக்கத்தான் செய்கின்றன. ஆனால் இந்த சாதாரண குடும்ப வாழ்க்கையில் நான் சொல்ல வருகின்ற காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், உங்களது குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்டமைப்பு இருக்கிறது. ஆனால் குருக்களுக்கு ஒரு பங்குல நீங்கள் பாருங்கள், குடும்பத்தில் ஒரு பிரச்சனை தான். ஆனால் பங்கை எடுத்துக்கொண்டீங்களாக இருந்தால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை ஒவ்வொரு வடிவத்தில் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்படி வருகின்ற வேளையில் அதை சரியான முறையில் கையாள வேண்டியது குருக்களின் பொறுப்பாகும். அப்போது அதை கையாளணும் அப்படின்னு சொன்னால், அன்னைக்கு சாலமோன் ராஜா கடவுளிடம் கேட்டது போன்று குருக்கள் ஞானத்தால் நிறைந்து இருக்கணும். அறிவு மட்டும் பத்தாது, ஞானமும் வேண்டும். அப்போது ஞானத்தோடு செயல்படக்கூடிய நிலையில் ஒவ்வொரு குருக்களும் துறவியர்களும் இருந்தாலே ஒழிய அவர்களால் பங்குல வரக்கூடிய சவால்கள் எல்லாம் கையாளுவது கடினமாகும். இப்போ குருக்கள் என்பவர்கள் யார்? கடவுளின் பணிக்காக அர்ப்பணிக்கப்பட்டவர்கள். அதுபோன்றுதான் அன்னைக்கு இந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள் எல்லாம் கடவுளது பணிக்காக தங்களை அர்ப்பணித்தவர்கள். அவர்களுக்கும் நிறைய சவால்கள் இருந்திருக்கணும். ஏன்னா அவர்களும் கடவுளது பணியை செய்பவர்களாக இருந்தாலும் அதிலும் நிறைய பிரச்சனைகள் வந்துதானே இருக்கணும். ஆகவே தான் அவங்க என்ன பண்ணியிருக்கணும், நான் நினைக்கிறேன் அவங்க என்ன பண்ணியிருக்கணும், அவங்க மக்கள் அவங்களுக்கு எந்த விதத்திலும் சிரமம் கொடுக்காம இருக்கும்படிக்கு மக்கள் மீதே எல்லாவற்றையும் திணித்திருக்கணும். நீங்க இப்படி நடக்கணும், இப்படித்தான் நடக்கணும், இப்படி நடந்தா தான் கடவுள் உங்களை விரும்புவார், கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார், அப்படி என்னெல்லாம் அவங்க இந்த சட்ட திட்டங்களை திணிச்சிட்டு தாங்க ஹாயா இருந்திருக்க கூடும். அதை பார்த்து தான் தெய்வம் கோபப்படுகின்றார். இயேசு கோபப்பட்டார் அதற்காகத்தான். ஏன்னா இந்த குருக்கள் துறவியர்கள் எதற்காக அழைக்கப்பட்டார்கள்? தங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு சேவை செய்வதற்கு. ஆனால் அன்னைக்கு குருக்களின் நிலை, பரிசேயர்கள், சதுசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள் இவர்களுடைய நிலை அவர்களுக்கு மக்களுக்கு பணி செய்வதாக அல்ல, மாறாக மக்களிடமிருந்து எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு தாங்கள் சொகுசாக வாழ்ந்து கொள்ளுகின்ற நிலையாகும். இதைத்தான் இயேசு ஆண்டவர் வெறுத்தார். இதைத்தான் அவர்களை செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு நினைவூட்டினார். இன்னைக்கு அன்பின் உள்ளங்களே, இந்த குருத்துவம் என்பது எவ்வளவு சவால்களுக்கு மத்தியில் வாழப்படுகின்ற வாழ்க்கை அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? குறைஞ்சபட்சம் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஒன்றா சேர்ந்து ஜெபிக்கின்ற பொழுது உங்களது குருக்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். நீங்கள் குருக்களுக்காக அன்றாடம் ஜெபிக்கிறீர்களா? நல்லது. அப்படி நீங்கள் ஜெபிக்கின்றவர்களாக இருந்தால் உங்களிடம் இன்னொரு ரிக்வெஸ்ட், உங்கள் குடும்பத்தில் இருந்தே குருவாகவோ துறவியாகவோ ஆண்டவரது பணியில் இணைந்து அவருக்காக பணி செய்வதற்கு உங்ககிட்ட இருக்கக்கூடிய பசங்களை நீங்கள் அனுப்பி வைங்க. அப்படி நீங்கள் அனுப்பி வைக்கின்ற பொழுது உங்கள் குடும்பத்தில் இருந்தே குருக்களும் துறவியர்களும் உருவாகின்ற பொழுது யூ வில் ஆல்வேஸ் ஹாவ் அ சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங். இது என்னுடைய குரு, இது என்னுடைய துறவி, அப்படி என்கின்ற ஒரு பற்று உங்களுக்குள் வளர ஆரம்பிக்கும். அப்படி பற்று வளர ஆரம்பிக்கின்ற பொழுது உங்களிடமிருந்தே குருக்கள் வருகின்றபடியினால், நீங்கள் அவர்களை நேசிக்க ஆரம்பிக்கின்றபடியினால், இப்போ நீங்கள் காட்டுகின்ற நேசத்திலும் பார்க்க இன்னும் அதிகமாக நீங்கள் நேசத்தை காட்டுகின்றபடியினால், இனி வரக்கூடிய திருச்சபையினது ஆசிரியின் வாழ்க்கை இன்றில் இருக்கும் ஆசிரியர் நிலையிலும் பார்க்க மிகவும் சிறந்ததாக இருக்கும். அதற்காக உங்களிடம் வேண்டுகின்றேன், ஆண்டவரை ஜெபிக்கின்றேன். தொடர்ந்து நம்முடைய குருக்களுக்காக ஜெபியுங்கள், நம்முடைய துறவியர்களுக்காக ஜெபியுங்கள். உங்கள் மத்தியில் இருந்தும் குருக்கள் துறவியர்கள் உருவாவதற்கு நீங்களே அவர்களை மோட்டிவேட் பண்ணுங்கள். அப்பொழுது நம் அத்தனை பேருடைய வாழ்க்கையும் சிறப்பையும் செழிப்பையும் கண்டுகொள்ளும். ஆமென்.
ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனிதொழைப்பின் பயனுமாகிய இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் திராட்சை கொடியின் பயனுமாகிய இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வழிக்கும் பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. Wash away from my iniquities, cleanse me from all my sins. சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். நம் ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. மீட்பு கூற்றாகிய தகப்பனை இறைவா, ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறைய ஆசிரை பொழிந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரை மீட்பராக இடைற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் கன்னிமரியிடம் இருந்து உடலெடுத்து மனிதனானார். சாவை வென்று உயிர் புண்ணென விளங்க செய்தார். ஆகவே வான தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம், பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை, எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் தாமஸ், உம்முடைய குருக்கள், துறவியர்கள், பொதுநிலையினர், எங்கள் அனைவரையும் பரம அன்பின் உறுதி பெற செய்தருளும். உயிர்த்தளம் எதிர்நோக்குடன் நடந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரை ஒளிர்மிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும்.
கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்த புனிதராகிய அனைவருடன் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உள்ளங்களே, தெய்வீக பிரசன்னம் இங்கே. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நமக்கு தேவையான அத்தனை காரியங்களையும் வேண்டி நிற்போம். அந்த வகையில் முதலில் இன்றைய நாளுக்கான தேவை. இந்த வாரத்திற்கான தேவை. இந்த மாதத்திற்கான தேவை. இந்த வருஷத்திற்கான தேவை. உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய 3 விசேட தேவைகள். இந்த 7 தேவைகளோடு உலகிலே நிரந்தர சமாதானம் நிலைக்கும்படியாகவும் வேண்டி நிற்போம். நம்முடைய தேவைகளை நாம் கேட்ட மாத்திரத்திலேயே தெய்வம் நமக்கு நிறைவேற்றி கொடுத்து விட்டார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் அவர் புகழை வணக்கமாக ஏறெடுப்போம். இவர் வழியாக, இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்று நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை வேண்டுகின்றோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தரள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமேன். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் ஒற்றுமையோடும் மகிழ்வோடும் அன்புறவோடும் வாழும்படி
அழைத்து நிற்கும் தெய்வம். அழைக்க பெற்ற நாங்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா நலமடையும். May the mingling of this body and blood of Christ bring me everlasting life. Amen. இயேசுவே, உம்மை என் இருதயத்தில் பெற்றதற்காக நன்றி. என்னுள் வாசமாய் இருந்து என்னை வழிநடத்தும். என் சிந்தனை, வார்த்தை, செயல் அனைத்தும் உமக்கு பிரியமானவையாக இருக்க அருள் தாரும். என்னை உம்மை விட்டு பிரியாதபடி காத்தருளும். ஆமென். ஜெபிப்போமாக. அன்பே ஊற்றாகிய தகப்பனே, இந்த பலி மூலமாக எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீரே, உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். மேலும் தகப்பனே, இன்றைய நாள் பூராகவும் நீர் எங்களோடு வழித்துணையாக வருவீராக. நாங்கள் கையிட்டு செய்கின்ற அத்தனை காரியங்களிலும் எங்களுக்கு ஆசீரும் நன்மையும் கிருபையும் பெருக நீர்தாமே உதவி செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருபலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பின் உள்ளங்களே, ஆண்டவர் பிரியப்படுவதன்படி எந்நாளும் மகிழ்ந்திருப்போம். May God bless you and see you all tomorrow. புயல் காற்றில் சாயாத புல் வாழ்க்கை எங்கும் இல்லை. அதற்காக அது தோல்வி என்றிங்கு சொல்வதுமில்லை. புரியாத மனதுக்கு நிலவோடு இருப்பது கரையே. புரிந்தாலே வானுக்கு அது கூட அழகின் அழகே. இரு துண்டாக உடைந்தாலும் கண்ணாடி தான் காட்டும் பிம்பத்தின் மாற்றங்கள் கிடையாதே. அது போல் உன்னை யார் இங்கு உடைத்தாலும் உன் தேவன் உருவாக்க உன் பக்கம் மறவாதே. உன் காயங்கள் ஆறும் நாட்கள் இனி தூரங்கள் இல்லை மனமே. தலை போனாலும் கூட புட்கள் தன் நம்பிக்கை கொண்டு தளிக்கும். இந்த நிலை மாற நொடி போதும், இது கூட நிலை இல்லை. இது கூட கடந்திங்கு போய்விடும். இந்த உலகத்தில் மாறாத ஒன்றென்றால் அது கூட மாற்றம்தான். அதை மட்டும் மறவாதே. இந்த நிலை மாற நொடி போதும், இது கூட நிலை இல்லை. இது கூட கடந்திங்கு போய்விடும். இந்த உலகத்தில் மாறாத ஒன்றென்றால் அது கூட மாற்றம்தான். அதை மட்டும் மறவாதே.